தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 10வது வாரம் புதன்கிழமை இறை வார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களை உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நண்பு சொந்தங்களே, இந்த நாட்களிலே எளிய இறைவாக்கினரை பற்றி நாம் படித்து சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களே மிகப்பெரிய இறைவாக்கினராக கருதப்படுகின்றவர். சிதைந்து போய் சிதறிப்போய் வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் நம்பிக்கை ஒருமுகப்படுத்தி யாவே இறைவனை உண்மையான கடவுள் என்று சொல்லி அறுதியிட்டு கூறி மக்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தியவர். இறை மக்களுக்கு இறைவனை நோக்கி இருக்கிற நம்பிக்கையிலே வழி நடத்தியவர். இந்த எளிய இறைவன் யார் என்று சொல்லி யாக்கோப்பு தன் திருமுகத்தில் சொல்லுகின்ற பொழுது 5:17 எலியாவும் நம்மை போல ஒரு எளிமையான மனிதர் தான், ஆனால் அவர் கடவுளிடம் மன்றாடினார். வானம் 3 ஆண்டுகள் 6 மாதங்கள் மழை பெய்யாமல் தடுத்து நிறுத்தப்பட்டது. மீண்டும் கடவுளிடம் ஜெபித்தார், மழை பெய்தது, நிலம் விளைந்தது என்று சொல்லப்படுகின்றது. இத்தகைய அருள் மிகுந்த இறைவாக்கினுடைய வாழ்வில் யாவே இறைவனை மையப்படுத்தி சிதறிப்போயிருந்த மக்களை ஒன்று சேர்த்து நிகழ்வுதான் இன்றைய முதல் வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் மக்களை எலியா கண்டிக்கின்றார், மன வருத்தத்தோடு கண்டிக்கின்றார். எதற்காக அவர் மனம் வருந்தி கண்டிக்க சொல்லுகின்ற பொழுது அவர்கள் இருமனம் கொண்டவர்களாக இருந்தார்கள். திருப்பால் 119 113 இருமனம் கொண்டோரை நான் வெறுக்கின்ற சொல்லி இறைவன் சொல்வதாக இருக்கின்றது. அப்படி அவர்கள் கொண்ட இருமனம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது விடுதலை பயனுள் 20 உன் கடவுளாகிய தேவன் நானே, என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்லாமல் இருப்பதாக என்று சொல்லி கடவுள் தன் முதல் கட்டளையை கொடுத்தார். ஜோசுவா 24 படிக்கின்ற பொழுது ஜோசுவா இஸ்ரேல் மக்களை பார்த்துக் கொள்வார், உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது, ஏனெனில் அவர் தூய கடவுள், அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள் என்று சொல்லுவார். ஏனெனில் ஜோசுவ காலத்திலேயே மக்கள் மற்ற தெய்வங்களை தங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய தெய்வங்களை வழிபட்டு சென்றிருக்கின்ற பொழுது ஜோசுவா அந்த மக்களை திருத்தி சொல்லுவார், நானும் என் வீட்டார் ஆண்டவரை மட்டுமே தொழுவோம், நீங்கள் யாரை தொழுவீர்கள் சொல்லி நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் சொல்லுவார்கள், நாங்களும் ஆண்டவரை மட்டுமே தொழுவோம் என்று சொல்லுவார்கள். அப்பொழுதுதான் ஜோசுவா சொல்வார், உங்களால் இது முடியாது, ஏனெனில் நீங்கள் இருமனம் கொண்டவர்கள், பச்சோந்திகளைப் போல சமயத்திற்கேற்றார் போல வாழ்கின்றவர்கள் என்று சொல்லுவார். இது இன்று மட்டுமல்ல, மோசே காலத்தில் கூட மோசே 10 கட்டளைக்கு வாங்க சென்றிருக்கின்ற பொழுது சீனாய் மலையில் இருக்கின்ற பொழுது அவர் வர காலம் தாழ்த்துகின்ற பொழுது மக்கள் என்ன செய்தார்கள், ஆரோனை அழைத்து, இதோ எங்களை வழிநடத்தி வந்து கொண்டிருந்த மனிதன் என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை, ஆகவே நமக்கென ஒரு சிலையை செய்து கொள்வோம், பொன் கன்றை செய்து அதை வழிபடு என்று சொல்லிக்கொண்டு இதுவே எங்களை இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்த கண்ட தெய்வம் என்று சொல்லி ஆர்ப்பரித்து கொண்டாட ஆரம்பித்தார்கள். மோசே வந்து அவர்களை கண்டிக்கின்ற பொழுது நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே விழுந்தார்கள். மீண்டும் உணவிற்காக தண்ணீருக்காக தேவைகள் வருகின்ற பொழுது கடவுளுக்கு எதிராக மோசேவுக்கு எதிராக முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். இதான் அவருடைய இருமனப்பட்ட நிலையாக இருந்தது. அதே போல்தான் எலியா வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலும் அவர்கள் தன்னுடைய அரசனாகிய ஆகாப்பினுடைய வழியை பின்பற்றி ஆகாப்பை ஏற்படுத்திய பாகாலுக்கு நிறுவப்பட்டிருந்த அந்த பலிபீடத்திலே பலி ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தார்கள். யாவே இறைவனுக்கு எதிராக புறம்பாக செல்ல ஆரம்பித்தார்கள். இத்தகைய மக்களை பற்றி தான் இறைவாக்கினர்கள் சொல்லுகின்ற பொழுது விபச்சாரத்தில் வீழ்ந்த மக்கள் என்று சொல்லுவார். ஏனெனில் மாற்று தெய்வங்களை தேடி ஓடினீர்கள், உங்கள் கடவுளை மறந்து போனீர்கள் என்று சொல்லுவார். இத்தகைய இருமனப்பட்ட கொண்ட மக்களை வாழ்ந்து கொண்டிருந்தவர்களைத்தான் எலியா சாடுகின்றார், அவர்களை கண்டிக்கின்றார். அன்று இஸ்ரேல் மக்கள் மட்டுமல்ல, இன்று நாமும் எலியா நம் மத்தியிலே தோன்றினால் கண்டிக்கப்படுவோம். காரணம், நமக்குள் எத்தனை குட்டி தெய்வங்களை நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். மனிதர்களை, பொருள்களை, செல்வங்களை, பதவிகளை தெய்வங்களாக நாம் பூசித்துக் கொண்டிருக்கின்ற எத்துணை தருணங்கள் நம் வாழ்விலே இருந்து கொண்டுதானே இருக்கின்றன. நம் தேவைக்கு ஏற்றார் போல நாம் கடவுளை வழிபடுவர்களாகத்தானே மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்றோம்.
நாம் திருப்பலி கொண்டாட்டத்திற்கோ திருவருட்சாதனம் எப்படி பயன்படுத்துகின்றோம்? நம் தேவைக்கு ஏற்றார் போல நாம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு சில சமயங்களிலே திருச்சபையும் திரு அருள் அடையாளங்களும் இரண்டாம் பட்சத்துக்கு தள்ளிவிடப்படுகின்றனவே. இந்த உலகம் காட்டுகின்ற இன்பங்களும் ஆசைகளும் மற்ற எல்லா விதமான தேவைகளும் நாம் முன்னிலைப்படுத்தப்படுகின்றோம். நாம் சிலை வழிபாடுகளைப் போல மாற்று தெய்வங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். மாந்திரீக மனிதர்களை தேடி ஓடுகிறோம். உதாரணம் சொல்ல வேண்டும், நம்முடைய வீடு எத்தனை வீடுகளிலே நம் வீட்டுடைய முற்றத்திலே எலுமிச்சம்பழத்தை மிளகாயும் தொங்க விட்டு கொண்டிருக்கின்றோம். வீட்டின் அடுக்கறைகளிலோ இல்லை நம்முடைய வாகனத்திலோ மிளகாயோ எலுமிச்சம்பழம் தொங்கிக் கொண்டிருக்கும். காரணம், யாரோ ஒருவர் மந்திரித்து கொடுத்தார்கள். வருகின்ற சாபங்களாம் நீங்கி போகும். இது இருமணப்பட்ட நிலை இல்லையா? நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆண்டவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்காமல் மற்ற மனிதர்கள் மீது அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், அதை செய்ய வேண்டும், கையிலே தாயத்தை கட்டிக்கொள்வது அல்லது கையிலே கருப்பு கயிறுகளை கட்டிக்கொள்வது, இது எல்லாமே நாம் இருமணப்பட்டவர்கள் என்பதற்கு ஒரு வெளி அடையாளமாக இருக்கின்றன. எலியா இந்த நேரத்தில் தோன்றால் நம்மையும் கண்டிப்பார். அதே எலியா இறைவாக்கினர் தான் இஸ்ரவேல் மக்களை கண்டித்தவர். ஆண்டவர் மீது அசைக்க உறுதி கொண்டவராக இருந்தார். போலி இறைவாக்கினர் முன்னுரிமையில் இருந்தார்கள். ஆனால் எலியா இறைவாக்கினர் ஒருவராக இருந்து அவர்களோடு சவால் விட்டார். நான் நம்பியிருக்கின்ற யாவை இறைவன் நிச்சயமாக அவரை நம்பியிருக்கின்ற என்னை கைவிட மாட்டார் என்கின்ற அந்த நம்பிக்கையில் அவர்களோடு சவால் விட்டார். எரிவழியை ஒப்பு கொடுத்து யாவே இறைவனே உண்மையான கடவுள் என்று சொல்லி எல்லா மக்களுக்கு முன்னாலும் வெளிப்படுத்தி காண்பித்தார். எலியாவிடம் இருந்த அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்கின்றதா? நமக்கு முன்னால் எதிர்ப்புகள் எத்தகையதாக இருந்தாலும் சரி, எத்தகைய பெரியதாக இருந்தாலும் சரி, எரிக்கோ கோட்டை போல நமக்கு முன்னால் எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி, செங்கடலை போல நமக்கு முன்னால் எதிர்ப்புகளை ஏமாற்றங்கள் இருந்தாலும் சரி, நான் நம்பியிருக்கின்ற ஆண்டவர் அனைத்திலும் மேலானவர், அனைத்திலும் ஆற்றலுடையவர், அனைத்தையும் உடைத்து போடக்கூடியவர், அனைத்தின் மத்தியிலும் தன் மகத்துவத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய உறுதியான நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்றதா? நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கின்ற சிறு சிறு சலனங்கள், சங்கடங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், வீழ்ச்சிகள், புறக்கணிப்புகள், இதன் மத்தியிலே எத்தனை நேரங்களும் மனமுடைந்து போய் நின்று கொண்டிருக்கின்றோம், மனம் சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கின்றோம். எலியா இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், நான் நம்பி இருக்கின்ற கடவுள் மேலானவர், உன்னதமானவர், அனைத்தையும் செய்ய வல்லவர், அனைத்து நிலைகளிலும் என்னை மீட்க வல்லவர் என்பதை அதே இறைவன் தான் இன்று நம்மோடும் இருக்கின்றார். நற்கனை வடிவிலே நம்மிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எலியாவிடம் விளங்கிய அதே விசுவாச நம்பிக்கை நாம் கேட்போம். அன்று இஸ்ரவேல் மக்களும் இருந்த அந்த இருமணப்பட்ட நிலையிலிருந்து நாம் மாற்றப்பட்டு ஆண்டவர் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை நீர் பாதுகாத்து பராமரித்தருளும். உண்மையான விசுவாசத்தோடு உம்மை பற்றி கொண்டு உம்மை நிலைத்திருக்க அருள் தருவீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இறைவனின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிகுந்தது, இதயத்தில் அமைதியை நிறைவாய் தந்திடும் இயேசுவின் வார்த்தை இது. இறைவனின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிகுந்தது, இதயத்தில் அமைதியை நிறைவாய் தந்திடும் இயேசுவின் வார்த்தை இது. இறைவனின் வார்த்தை வாழ்வாகுமே, அது இதயத்தில் மகிழ்வை தந்திடுமே.